வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நாம் யூஜிடிஆர்பிக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நாம் என்ன போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோமோ அதனுடைய சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்றத பார்த்து நாம் முதல்ல புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். முதல்ல நாம் புத்தகங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களையும் படித்து குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க கொடுக்குற மெட்டீரியலை படித்து தான் நாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். மற்றவங்களுடைய மெட்டீரியலை நம்பாமல் மூல நூல்களை நம்பி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். எப்போதுமே போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க அந்த தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம சிலபஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா புதுசாக படிக்கிறதுக்கு எதுவும் நாம் வச்சுக்கக்கூடாது. குறைஞ்சது தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 முறையாவது நாம் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தேர்வுகள் எழுதுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வெற்றி ரொம்ப எளிதாக கிடைக்கும். நம்ம தினமும் தேர்வு எழுதுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். மார்க் டெஸ்ட், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஆன்லைன் டெஸ்ட், இது மாதிரி எது கிடைச்சாலும் எழுதுங்க. அது நமக்கு ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அப்புறம் நம்ம டைம் டேபிள் போட்டு நாம் படிக்கணும். குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் நாம் படிக்கணும். கன்சிஸ்டன்சி தான் நம்மளுடைய வெற்றியினுடைய அடிப்படையே. ரிவிஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு முறை படித்தா கண்டிப்பாக அது மறந்து போகும். குறைஞ்சது 3 முறை ரிவிஷன் பண்ணணும். குறிப்பெடுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சுருக்கமாக நாம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறுதி நேரத்தில் ரிவிஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போதும் நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேணாம். நம்மளுடைய போட்டி நம்மளோட தான். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் சிறப்பாக இருந்தால் அதுவே போதும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முயற்சி பண்ணால் போதும். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய வெற்றி நம்மளுடைய பெயரை தேடி வரும். கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அதற்காக தினமும் உழைப்பவர்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. இப்போ நம்ம யூஜிடிஆர்பிக்கு என்னெல்லாம் புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்ற புத்தகத்தினுடைய பெயர் பட்டியல் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆசிரியர் பெயரோடு கொடுத்துருக்கேன். அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிக்காங்க. வாங்கிக்கிட்டு இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இரட்டை காப்பியங்கள் வா. சுபமாணிக்கம் அவர்கள் எழுதியது. பெரிய புராணம் ஓர் ஆய்வு ஆச ஞான சம்பந்தன் அவர்கள் எழுதியது. தமிழர் சமய வரலாறு ஆ. வேலுப்பிள்ளை அவர்களுடையது. சிற்றிலக்கிய செல்வம் நா. வி. சேராமன் அவர்கள் எழுதியது. சிற்றிலக்கிய வகைகள் மு. சண்முகம் பிள்ளை அவர்களுடைய புத்தகம். தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் க. வெள்ளை வாரணன் அவர்களுடையது. இலக்கண வரலாறு ரா. இளங்குமரன். புதிய உரைநடை மா. ராமலிங்கம். தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் க. சிவத்தம்பி. தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் பே. கோ. சுந்தரராஜன் கோ. சிவபாத சுந்தரம். தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் பே. கோ. சுந்தரராஜன் கோ. சிவபாத சுந்தரம். தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆ. மு. அழகப்பன். தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை மு. ராமசாமி. மொழிபெயர்ப்பியல் ச. சண்முக வேலாயுதம். மொழிபெயர்ப்பியல் நா. முருகேச பாண்டியன். ஒப்பியல் இலக்கியம் க. கைலாசபதி. திறனாய்வு கலை தி. சு. நடராசன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை வரலாறு ராஜ மார்த்தாண்டன். நாட்டுப்புறவியல் சு. சக்திவேல். நாட்டுப்புறவியல் ஆய்வு சா. வே. சுப்பிரமணியன். இதழியல் கலை மா. ப. குருசாமி. இதழியல் ரா. கோதண்டபாணி. தமிழ் பத்திரிகைகள் மா. சு. சம்பந்தன். 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் ஆ. மா. சாமி. கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் மா. ஆண்டோ விக்டர். இப்போ நம்ம சொன்ன இந்த புத்தகங்களை எல்லாம் எவ்வளவு விரைவாக உங்களால் வாங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக வாங்கிட்டு இன்றைக்கே படிக்கிறதுக்கு தொடங்குங்க. மீண்டும் மீண்டும் படிக்கும்போதும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போதும் படித்த குறிப்புகள் அத்தனையும் நமக்கு அப்படியே நன்றாக நினைவில் பதிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.